வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜு படம் வரைய போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரிட்ஜுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு சென்டர் ஆஃப் தி பேஜ் கீழே வெர்டிக்கல் லைனு இந்த அளவு போட்டுருக்கோம். வெர்டிக்கல் லைன் சைடில் அது மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புள்ளி வைங்க. அது மாதிரி இங்கே ஒரு புள்ளி வச்சு லைட்டாக அது மாதிரி இந்த சைடில் இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு லைட்ஸாக. இப்போ இதே மாதிரியே வெர்டிக்கல் லைன் நெக்ஸ்ட்டு கீழே அதே மாதிரி இந்த லைனுக்கு கொஞ்சம் உள் தள்ளி கீழே அந்த லெக்கு அது மாதிரி இதுவும் கொஞ்சோடு தள்ளி, இது இந்த பக்கம் தள்ளி. இப்போ இதையும் ஜாயின் பண்ணிங்க, இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிங்க. அது மாதிரி இதே ஹரிசாண்டல் இதையும் ஜாயின் பண்ணிங்க. அவ்வளோ. இப்போ இந்த டோரு கொஞ்சோண்டு இன்னொரு டபுள் லைன் வரணும் டோருக்காக. இங்கே ஒரு பிளாக் லைன் வரணும், பிளாக் கேப்பு. அதை விட்டு இது டோரு. இங்கே டோருக்கு ஹேண்டில், டோர் ஹேண்டில். நெக்ஸ்ட்டு இங்கே கோடு போட்டாலும் போட்டுக்குங்க. இங்கே ஃப்ரிட்ஜோடைய கம்பெனி நேம் என்ன ஃப்ரிட்ஜு அது மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிக்கங்க. அவ்வளோதான். பென்சில் லைன் முடிஞ்சுது. வாங்க கலர் ஸ்கெட்சுக்கு போயிடலாம். அவுட்லைன் பென்சில் லைனில் கொஞ்சம் கோணலாக இருந்தாலும் பிளாக் ஸ்கெட்ச் போடும்போது அதை சரி பண்ணிக்கோங்க. வெர்டிக்கல் லைனு மறுபடியும் இன்னொரு லைனில் டோர். இங்கே இந்த கேப்பு லைட்டாக பிளாக் லைனு. மறுபடியும் இங்கே வெர்டிக்கல் லைன் கீழே பின்னாடி சைடு. இப்போ இதை கனெக்ட் பண்ணிங்க, கீழே இதை ஜாயின் பண்ணிங்க. இப்போ இந்த லெக்கு தான் ஜாயின் பண்ணிக்கணும். ஹேண்டில் ஒரு லைனு, இது ஃப்ரிட்ஜ் நேமு, கீழே ஃப்ளோர். இங்கே ஏதாவது டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும்னா, ஒரு கொடி டிசைன் போல் ஏதாவது ஒன்று வேணும்னா இங்கே போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளவரு, 2-3 லீஃப் போட்டு சும்மா ஒரு அழகு தான். லீஃபு, இங்கே லீஃபு, ஃப்ளவர் டிசைன். அவ்வளோதான். பிளாக் அவுட்லைன் முடிஞ்சுது. இப்போ கலரிங். இன்றைக்கும் இதுக்கும் நான் கலர் பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜுக்கு எனி கலர் நம்ம சாய்ஸ் தான், எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம். கொஞ்சம் டார்க் கலர் இருந்தால் நல்லா. இது மாதிரி பர்பிள் ஒரு சைடு லைட்டாகவே இருக்கும். ஒரே டைரக்ஷன்லேயே எடுங்க. மேலேருந்து கீழே தூரமாக பிடிச்சிக்கணும். கோட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அந்த மாதிரி சர்ச் அடிக்கும். இதுக்கு அந்த மாதிரி சைடு இதுக்கு கொஞ்சம் டார்க், இங்கே லைட்டு, இங்கே கொஞ்சம் டார்க்.
இதில் டார்க் ஷேடும் இருக்குது, அதை வேணாலும் கொடுத்துக்கலாம். இதே கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் அழுத்தி கொடுக்கணும், அவ்வளோதான். டார்க்காக கொஞ்சம் ஈவனாக அழுத்தி அப்படியே கொடுத்துக்க முடியாது. இப்போ இது தெரியுதுங்களா, இதுக்கு டிஃப்ரென்ஸு. ஹேண்டில் கொஞ்சம் டார்க். கீழே பிளாக் டார்க் கலர். டார்க் கலரு. இந்த பட்டை அதுக்கு இதுக்கு நான் அந்த இது இருக்கும் ரப்பர் டோருக்கு அந்த இதுக்கு ரப்பர் அதுக்கு பிளாக். இப்போ இங்கே க்ரீன் தான், லீஃப்க்கெலாம் க்ரீன் கொடுங்க. இதுக்கு ப்ளூ கலர் ரப்பர். அவ்வளோதான். பின்னாடி லைட்டாக ஏதாவது கொஞ்சம் ஷேடுக்காக யூஸ் பண்ணி பின்னாடி பிளாங்காக இருக்கிறதுனால லைட்டாக இருக்கும். கீழே தரைக்கு ப்ரௌனே போட்டுக்கலாம். ஒரு சமமாக தேய்ச்சிக்கணும். அவ்வளோதான், கலரிங் முடிஞ்சுது. இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.